Taste the Daily. ஈரோட்டில் உதவி காவல் ஆய்வாளருக்கு கொலை மிரட்டல் விடுத்த முன்னாள் திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர் பிடிபட்டார். ஈரோடு கிருஷ்ணா தியேட்டர் அருகே போலீசாரின் வாகன தணிக்கையின் போது ராஜா என்ற இளைஞர் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு சமூக வலைதளம் மூலம் உதவி ஆய்வாளர் சந்திரசேகருக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். புகாரின் பேரில் கொலை மிரட்டல், ஆபாச வார்த்தையில் பேசியது, அரசு ஊழியரை பணி செய்யாமல் தடுத்தது உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. விடியாத திமுக ஆட்சியில் காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை உள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது. போலீஸ்காரன் விடவே மாட்டேன் மச்சான், சத்தியமா சொல்றேன், போலீஸ்காரன் விடவே மாட்டேன், எங்க இருந்தாலும் சரி விட மாட்டேன். நானா அவனான்னு பாத்துறேன். ஒன்னா ஈரோட்ல அவன் இருக்கணும், நான் இருக்கணும். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே புதிய மோட்டார் பம்பு செட் அமைக்கப்பட்ட நிலையில் இதுவரை மின் இணைப்பு வழங்கவில்லை என புகார் எழுந்துள்ளது. வடவயல் பகுதியில் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்கும் வகையில் அதிமுக ஆட்சி காலத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டத்தின் கீழ் சுமார் 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மோட்டார் பம்பு செட்டுடன் கூடிய கிணறு அமைக்கும் பணி நிறைவடைந்தது. இந்நிலையில் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இதுவரை மின் இணைப்பு வழங்காமல் ஊராட்சி நிர்வாகம் அலட்சியம் காட்டுவதால் பொதுமக்களின் வரி பணம் வீணாகி வருவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே தவுடு மில்லில் பாய்லர் வெடித்து 2 படுகாயமடைந்தனர். மோட்டூர் கிராமத்தில் சதீஷ்குமார் என்பவருக்கு சொந்தமான தவுடு மில்லில் திடீரென பாய்லர் வெடித்து தீ விபத்து ஏற்பட்டது. இதில் டிக்சன் மற்றும் அவரது மனைவி தட்சினி படுகாயமடைந்த நிலையில் இருவரும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தற்போதைய மோசமான ஆட்சியின் காரணமாக திமுக என்கிற இயக்கம் விரைவில் அழிந்து போகும் என கிறிஸ்தவ பேராயர் சாமுவேல் குணசேகரன் கடுமையாக சாடியுள்ளார். சென்னையில் நமது நியூஸ் ஜே தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் அவர் இதனை தெரிவித்தார். திரு வெங்கடேசன் எம்பி அவர் என்ன பண்றாரு, அது கலவர தீபமா அப்படின்னு சொல்லி திருப்பரங்குன்றம் தீபமா அல்லது கலவர தீபமான்னு அவர் கேட்கிறார். அப்போ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவர் இந்த வார்த்தையை சொல்வது சரியா? திமுக சீக்கிரம் அழிந்து போயிடுங்க, முடிஞ்சு போச்சு கதை. அதாவது ஏற்கனவே அழிந்து போவதுதான் நல்ல அருமையான பிரதமர். ஒருவேளை இந்த இடத்துல பிரதமராக இந்திரா காந்தி அம்மையார் இருந்திருந்தால் இந்நேரம் ஆட்சி கவிழ்ந்திருக்கும், முடிஞ்சு போச்சு. ஆட்சியை கவிழ்த்து தான் மறுவேலையை பார்ப்பாங்க. இவங்க பண்ற ஒவ்வொரு விஷயத்திலும் பாலியல்ல பிரச்சனை, எல்லா விதமான பிரச்சனை நடக்குது. அதாவது கொலைகள் நிறைய நடக்குது. அடுத்தது வழிப்பறி, இந்த சங்கிலி அறுத்து கொண்டு ஓடுவது, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கின்றது. போதைப் பொருட்கள் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. இப்படி ஒரு கேவலமான ஒரு மாநிலமாக தமிழக அரசை மாற்றிவிட்டார்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகம். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே ஓம் சக்தி காளியம்மன் கோயிலில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. வெள்ளாண்டி வலசு ஓம் சக்தி காளியம்மன் கோயிலில் நடந்த புனராவர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்ட தீர்த்தங்களை யாகசாலையில் வைத்து பூஜைகள் நடைபெற்றது. மேலும் கோபுர கலசங்களுக்கு தீர்த்தம் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் செய்து தீபாராதனை காட்டிய நிலையில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே சாலையோரத்தில் குவிக்கப்பட்டுள்ள குப்பை கழிவுகளால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்தனர். திருமங்கலம், கண்டிகை பகுதிகளில் கொட்டப்படும் இறைச்சி கழிவுகள் மற்றும் குப்பைகளால் துர்நாற்றம் வீசுவதால் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகள் கடும் அவதியடைந்துள்ளதாகவும் மேலும் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். விடியாத திமுக ஆட்சியில் வட்டார வளர்ச்சி அதிகாரிகளின் அலட்சியத்தால் பொதுமக்கள் அவதிப்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது.